புகழும் பொன்னுலகத்து வானவர் போற்றி நின்று புகழ்ந்திடும் திகழு நன்னிலமாம் திருச்சுழி தன்னில் வந்த தயாபரன் அழகு சுந்தரர் அன்பினில் வரும் அமுதவாரிதி அருணையான் மழவிடை பொருள் அருள் படைத்திடு வடிவிலா வடிவானவன். சின்ன வயசுலேயே நான் சும்மா இருந்தேன். 16 வயசுலேயே 18வது வயசில் நினைக்கிறேன் பகவான் சொப்பனத்தில் தான் நான் காட்சி கொடுத்தாரு. முதல்ல எங்கேயோ இவ்வளோ இந்த மலை பகவான் அங்கே நடந்து வராப்பில் இதெல்லாம் கிடையாது. நான் சும்மா எத்தனையோ சொப்பனம் கிருஷ்ணர் அடிக்கடி சொப்பனத்தில் பார்ப்பேன், எல்லாம் செய்வேன். அதுபோல் இவர் என்ன புதுசாக இருக்கிறாரு, சிவலிங்கம் வேறு தெரியுது. எங்கள் வீட்டில் விஷ்ணு பக்தி, விஷ்ணு கிருஷ்ணர் இதெல்லாம் பூஜை செய்கிறாங்க. அது சிவலிங்கம் வேறு தெரியுது. தெரியலை, அந்த வயசில் அவ்வளவு இது செய்யலை, தெரியல. ஏதோ வந்தார், இது தரிசனம் கொடுத்தாரு. அதிலேருந்து மனசு கொஞ்சம் அவ்வளோ பயந்தான் கொல்லினா. வீடு பெரிய வீடு வராண்டா கூட வர முடியாது, என்னால் அவ்வளோ பயம். இந்த பகவான் தரிசனம் கொடுத்தவர் கொஞ்சம் தெளிஞ்சிட்டது. எங்கள் அம்மாலாம் எப்படி எல்லாம் வராண்டாக்கு வர எல்லாம் செய்கிறேன், இருட்டில் 7 மணின்னா வெளியே வரமாட்டேன். அப்படி எதுக்கோ தெரியல. 18வது வயசில் தான் நான் 17வது வயசில் ஞானவாசிட்டம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கதை பகலில் தான் ஜோதி தரிசனம். அப்படி என்ன எல்லாம் மூடிட்டது. ஒரு லைட்டு ஜோதி தரிசனம். என்ன இது வாசிக்கும்போது இவ்வளவு தரிசனம் கிடைக்குது. நம்ம தியானம் செய்து அது அறிய முடியல. அப்போ ஒன்றும் அப்போனே இதில் எவ்வளோ இது இருக்குது போல பவரு வந்துட்டு படிச்சுட்டு இப்போ 20வது வயசில் தான் பகவான் புக்கு கிடைச்சது. ரமண விஜயம் சுத்தானந்த பாரதி எழுதுனது. இந்த PS குமார் சாமிராஜா மினிஸ்டராக இருந்தார். அவர் இங்கே வந்திருந்தார் பகவான் கிட்ட 46ல் தரிசனத்துக்கு அவர் கொடுத்தாங்களே இவங்க. அது அந்த மாமி பாருங்க நல்ல நல்ல புக்கு கொடுக்கு காணாமல் வேறே கொடுத்து அனுப்புறது. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த லைன் பிடிக்காத. ஏன்னா சின்ன பொண்ணு பக்தியாக்கும் திட்டுறாங்களா, அதனால அந்த மாமி காணாமல் கொடுத்து அனுப்புனது. எங்கள் ஹெச்சமும் நானும் வராண்டாலே உட்காந்துருக்குறோம். எங்கள் வீட்டில் பையன் எடுத்துகிட்டு வந்து மாமி இது ஒரு டீச்சர் ஹெட்மிஸ்டர். அது அவர் ரொம்ப கிறிஸ்டின் இருந்தாலும் நம்ம லைனில் நல்லா படிச்சுட்டு செய்துட்டு இருந்தோம். உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த கேட்டுக்கிட்ட வந்து அம்மா இந்த புக்கு மாமி கொடுத்தாங்க, உங்ககிட்ட கொடுக்க சொல்லினா நான் இனி உட்காரு. நான் கேட்டுக்கிட்ட போனேன், அவங்ககிட்ட வாங்கினது பாருங்க உடம்பே மறந்துட்டு தொட்ட புக்கு திரும்பி பார்க்கல, எடுத்தே பார்க்கல. அப்படியே எப்படியோ சமாளிச்சுட்டு வந்து இவ வேறு இருக்கிறாளே, சரீரமே மறத்து போச்சு. என்னன்னு தெரியல. வந்து இப்படி வராண்டாவில் உட்காந்து அவ பக்கத்தில் இந்த கண்ட புக்கெல்லாம் நீ படிக்கிற, எல்லாரும் உன்னை வைவாங்க, இந்த சின்ன வயசில் எதுக்கு இது இந்த லைனில் இறங்கணும், ஏதோ கொஞ்சம் படிக்க வேண்டியதான். இப்படியா 24 hours ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஆள் இருக்கிறாங்கல்ல, பூரா படிப்பு தான். வாசிஷ்டம் கீதை ஃபஸ்ட்டு கீதை படிக்கும்போது ஒரு அர்த்தம் தெரியல எனக்கு. பிறகுதான் இது என்ன நல்ல புக்கே, எதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியலன்ட்டு 3வது தடவை அப்படியே தானாக தெரிஞ்சுட்டு யார்கிட்டையும் கேட்டு படிக்கலை நான். சரி இது என்ன இந்த புக்கு இப்படி திறக்கலையே, திறந்தா எங்கேஜ் போட்டோ. அப்படியே கீழே தான் விழுந்தேன், ஒன்றும் தெரியாது. என்ன இது, என்ன புக்கு இது அப்படி. அவள் இந்த பாரு இந்த புக்கெல்லாம் படிக்காத, நீ தயவுசெய்து இந்நேரம் போயிடு, பிறகுவா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஆனால் அவள் இந்த புக்கு ஒன்றும் படிக்காத, இந்த புக்கிலே தான் ஒரு லைஃபும் சேஞ்ச் ஆகும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னவா. அவளும் பார்க்கல,
சரி அவளை அனுப்பிட்டு கேட்டு பூட்டிட்டு வந்து கட்டல மறுபடியும் மயக்கம் வந்துட்டேன். என்ன சரி பயம் வந்துட்டது எனக்கு. படுத்திட்டு புக்கு பார்ப்போம். பகவான் படுத்துக்கிட்டோ தியானம் செய்யலாமே இருக்குதே. அண்ணா படிக்க உடம்பு புல்லரிக்கிறதுன்னு தெரியல, கண்ணு சொருகுது. அதுதான் தியானம் பகவானே சொல்லி கொடுத்தார். யாரும் எனக்கு தியானம் சொல்லி கொடுக்கல. அது படித்து முடிஞ்சவர் சரி எங்கள் ஜாதி வெளியே போகக்கூடாதா, இவரை பார்த்துட்டு தான் நம்ம பாடியை விடணும். இவங்க என்ன செய்திடுவாங்க. அந்த வைராக்கியம் வந்ததே பகவான் புக்குனாலே தான் வந்ததுங்க. உடனே வரலையே, 2 வருஷம் பிடிச்சது. விட்டு போகக்கூடாது வெளியில, அங்கே அந்த ராஜஸ் போகக்கூடாதா. வந்ததும் திருட்டுத்தனமாக வந்துட்டேன். அவங்க விட மாதிரி என் தம்பி ஹெல்ப் பண்ண, அவனும் நம்ம லைன் தான், இப்போ கூட சாது தான். ஒரு சர்வெண்ட்டை வச்சு ஹெல்ப் பண்ணேன். இங்கே வந்து சேர்ந்துட்டேன்னா எனக்கு மனசுக்குள்ளே பூரா திருட்டுத்தனமாக செய்வோமே, பகவான் லைனுக்கு தானே, கெட்டதுக்கு இல்லை. இவ்வளோ திருட்டுத்தனமாக அவங்கள கிட்டலாம் இது என்ன ஜாமத்தில் எந்திரிச்சு திருட்டுத்தனம் செய்திருக்கிறோமே. அந்த ஜாதியில் பிறக போய் தானா, சாதாரணங்க பிறந்தா இந்த திருட்டு புத்தி இருக்காது. நல்லதுக்கு திருட்டு செய்திருக்கிறோமென்ட்டு மனசுலேயே உறுத்திட்டு இருந்தது. வந்தது அத்தனை ஓமுந்து ரெடி கூட இருக்கிறார் அன்னைக்கு. ஓல்டு வெளியே, இந்த வெளியே தான் கீத்துக்கொட்டாயில தான் வந்ததும் ஆஃபீஸில் கேட்டேன் பகவான் எங்கே இருக்கிறாருன்ட்டு. இந்த கிணத்திட்ட போங்கம்மா அங்கே இருக்கிறாருன்னு போனேன். பகவான் தெரியலை. ஹோமம் தெரியுது, ஜோதி எங்கேயோ ஹோமம் நடத்துகிறாங்க, அங்கே அனுப்பிட்டாங்களே அன்ட்டு அங்கேயே கிணத்திட்டு நேர தெரியும். நின்றுக்கிட்டே இருந்து ஒரு செகண்டில் தான் பகவான் தெரிஞ்சார். அதே இடத்துல நமக்கு கண்ணு இவ்வளோ 22 இயர்ஸில் கண்ணம்மா போயிட்டு வெயிலே வந்தோம். அதுக்காக கண்ணு மிஸ்டேக் அப்பயும் அது அறியலை பாருங்க. கண்ணு மிஸ்டேக்குன்னு வச்சுக்கிட்டேன். இல்லை ஜோதி தரிசனம் பிறகு தெளிஞ்சிட்டு வந்து நின்றுட்டு இருந்தா உள்ளே அது இது ஆகுது எனக்கு. சரி சொந்த இடத்துக்கு வந்தாச்சு உட்காரலாமேன்னு சொன்னார் பகவான். ஆமாம் இப்போ அப்பயும் அவ்வளோ எங்கேயும் வரலையா புரியலை. உட்காந்தேன், முன்னாலே உட்காந்துக்கிட்டேன். பகவான் மெதுவாக பேசுகிறாரா ஒன்றும், ஆனால் ஒன்றும் கேட்கல. வருகிட்டேன் இத்தனை ஜன கூட்டத்தில் என்ன கேட்குறது, என்ன இருக்குது. இப்போ விட என்ன கேட்கலாம் என்ன பேசலாம் தெரியாது எனக்கு. அது அப்படியே இருந்தேன். அது கொஞ்ச நாளுக்கு பிறகுதான் டெய்லி 3 நாள் அதே உருட்டிட்டு இருக்குது. பகவான் அவர் ஸ்டோர் சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ இருப்போம். ஓய் நான் கூட மமுந்தூர் ரெண்டி இருக்கிறார். ஓய் நான் கூட வரும்போது அது அந்த பக்கத்தில் ஆண்களுக்கு அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டம். நான் வந்து யாராவது பார்த்துக்கிட்டாங்களா, ஸ்டேஷனுக்கு வந்துட்டார் அவர். யாராவது பார்த்து திருத்தனை தானே நானும் வந்தேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதிலிருந்து இப்போ கூட எந்த கவலையும் வரலை. ருத்துறது விட்டாச்சு. பகவானை பார்த்ததும் நைட்டில் கூட நான் முந்தி பிரதர்சனம் போவேன். இவங்க எல்லாம் கேலி செய்வாங்க. யார்கிட்டையும் சொல்லாமல் போயிடுவேன். பயங்கிறது இல்லை. இல்லாட்டி இங்கே தனியாக இருப்பேனா. பயம் இருந்தா பயங்கிறது பகவான் இது செய்துட்டார். அப்படி தான் இதில் என்ன இருக்குது, நல்லதுக்கு அப்படி தான் திருட்டு தான் இருக்கணும். இவங்க இல்லை ரொம்ப கட்டுப்பாடு. அமுந்தூர் எனக்கும் தெரியும். பகவான் PS குமார் சாம்ராஜெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு தெரியும் அவங்கள பற்றி. ஆனால் நான் அப்படி நானே வரும்போது அப்போ 16 வயசு தான். இது வேறு பொண்ணு திட்டுத்தானே தான் நான் செய்யணும். இதில் என்ன குற்றம் சொன்னார். பிறகு ஃபஸ்ட்டு மலை பிரதர்சனம் போனேன். முனசால் இவர் நிறைய கிளடு 80 வயசு 2 பேர் போனாங்க. நான் கேட்கல பகவான்கிட்ட, நம்ம நடக்க தெரியாதே, எல்லாரும் போகிறாங்க, நம்ம எதுக்கு மலை சுத்தாமல் இருக்கிறோம் வந்துட்டு மனசுலேயே யார் கூட்டிகிட்டு போவாங்க நினச்சிட்டு இருந்தேன். சொல்லவே இல்லை. ஓய் அந்த பொண்ணு மலை சுத்த இஷ்டப்படுது, கூட்டிகிட்டு போறியா முடியுமான்னு சொன்னார். பகவான் சொன்னால் சரின்னு சொல்லுவாங்களா. ஐயோ பகவான் நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் மெதுவாக தான் வரும். அவருக்கு எப்படி தெரியும். சரி நீங்கள் இவங்க நம்ம பக்கம் ஆள் தான் போயிட்டு வராங்களா கேட்டார். சரி பகவான் போய் நமஸ்காரம் பண்ணி போயிட்டு வந்துடுங்க.
இவ்வளோ 6 மணி நேரம் ஆனது. அது என்னாமலே உட்காந்தேன். நீங்கள் போயிடுங்க, நீங்கள் 2 பேரும், நான் மலையை சுற்றியே பகவான்கிட்ட வந்துடுவேன், மலையை பார்த்துக்கிட்டே வந்துடலாம்ல, வழி தெரியாட்டாலும். ஐயா, பகவான் எவ்வளோ டோஸ் கொடுப்பாருமா, பகவான் அனுப்புனார் உங்களை கூட்டிகிட்டு போய். இருக்கவே தேவையில்லை, நாளைக்கு வந்தாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். நாளைக்கு நீங்கள் வந்தாலும் கூட்டிகிட்டு போய் விட்டுடுவேன் சொன்னார். அப்புறம் போனேன். அது இவ்வளோ எல்லோரும் 4 மணி நேரம் 3 மணி நேரம், இல்லை 6 மணி நேரம் இவங்களுக்கு வேறு டேபிள் கொடுத்துட்டு, இந்த எங்கேஜில் நம்ம இப்படி பிறந்திருக்கிறோமேன்ட்டு துக்கத்தில் பகவான் நமஸ்காரம் தூரத்தில் பண்ணி உட்காந்துக்கிட்டேன். அதுவே கவலை வந்தது, இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆக்கட்டோமேன்ட்டு, நடக்க முடியலையே அதுன்ட்டு. அவர் கதை சொல்கிறாரு. பிறகு நெட்டோட மகாராணி 9 மாதம் கர்ப்பஸ்திரி, பெரிய குடம் தண்ணி எடுத்துட்டு நடக்க முடியாதுல்ல அவளுக்கு. அதுபோல தான் பிரதட்சணம் சாஸ்திரமே, அது இவங்க செய்தாங்க, அதை பற்றி நினைக்காதுங்க. இனிமேல் நீங்கள் தான் அதிகமாக சீக்கிரம் வந்துடுவேங்க சொன்னார். அவரே நான் ஒரு நாளாவது பேசலை, ஏதாவது கொஸ்டின் கேட்கலன்னு ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருப்பார். சில சமயம் மனசுக்குள்ளேயே தெரிஞ்சிடும். பிறகு உபவாசம் இருந்தேன். அந்த சின்ன வயசுல என்ன ஒரு மாதத்துக்கு 15 நாள் இருந்துடுவேன். சாப்பிட ஒரு நைட்டு அங்கே கூட இருந்துக்கிட்டேன். நான் சின்ன சாமிகிட்ட கேட்டுட்டு எனக்கு 7:30 மணிக்கு 8 மணிக்கு அங்கே இருப்பேன்னா இது சரின்னு சொல்லிட்டாரு. 1 நாள் 2 நாள் நீங்கள் சாப்பிட வரல, சும்மா இருந்தேன். நான்லாம் உபவாசமாக இருக்கிறேன். உபவாசத்தில் அர்த்தமே இல்லை, தேவையில்லை. லைட்டு ஃபுட்டு, சாதிய ஃபுட்டு தான் சாப்பிட்றேன். இவ்வளோ பட்டினி இருக்கக்கூடாது, வந்து சாப்பிடுங்க சொன்ன. அதுலேருந்து உபவாசம் இப்போ இருந்தாலும் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆகிடுது. யாரோ ஏதோ வற்புறுத்தி இன்னும் இருந்ததில்லை. கொஞ்சமாக ஒரு நாள் கொஞ்சம் லேட்டு எங்கேயோ இருந்துக்கிட்டேன். எல்லாரும் உட்காந்துக்கிட்டேன். நான் பிராமன் எனக்கு தெரியாதுலாத்த. இது தனித்தனியாக ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு அங்கே போனோம். அங்கே பிராமன் இங்கே உட்காந்துக்க, இல்லை பார்த்தாங்க, இல்லை இங்கேயே உட்காந்துக்கோங்க, நம்மகிட்ட எல்லாம் வெக்கம் தேவையில்லை. நோய் இலை போடுன்னா பகவான் பக்கத்தில் உட்கார வச்சார். எனக்கு வெக்கம்னு சொல்ல முடியல சாப்பிட்றதுக்கு. பிறகு இது எல்லாம் போடு வெக்கப்படுது. அது அங்கே பிராமணால் சொல்கிறாருன்னா அவர் நம்ம எல்லாம் அதில் இல்லை பாருங்க. எனக்கு அப்பயே கூட அவ்வளோ அர்த்தம் புரியலை. பகவான் இவ்வளோ இது சொல்கிறான்னு அதுக்கு பிறகு தான் எல்லாம் இதுகிட்ட பயப்படும். பகவான் சொல்லி தான் சின்னசாமி காவலுக்கு ஆள் விட்டார். முருகன் இப்போ கணேச பில்டிங் இருக்குது, அப்போ முருகனார் இருந்துட்டு எங்கேயோ போயிட்டார் 5-6 மாதம். அது கொடுத்தாங்க சின்னசாமி. யாராவது துணைக்கு ஆள் விடலே வேண்டாம், எனக்கு துணைக்கு வேண்டாம், நான் பூட்டிட்டு எனக்கு பயங்கிறது இல்லை, நான் உள்ளே பூட்டிட்டு படுப்பேன். பகவான் சொல்கிறாரு, சின்ன பொண்ணு ரொம்ப பயந்தாங்க கொல்லி, அவங்களுக்கு தெரியாமல் வராண்டாவில் யாரையாவது விடுடா பாவம் சொல்லி டெய்லி அங்கே தான் பகவான் பிரசாதம் அவங்களோட தான். சமையல் ஒன்றும் தெரியாதே. இப்போ தான் கற்றுக்கிட்டேன். அது 2-3 அவரே சொன்னார். நான் ஒன்றுமே கேட்கல, ஒன்றும் செய்யலை. அவர் தான் உலகத்தை ஒரே நேரம் பார்ப்பாங்களே அந்த பார்வை. என்னை பார்க்குறான்னா நீங்கள் உங்களை பார்க்குறேங்க, அப்படி எல்லாம் பார்வையா. அது அப்படியே பார்வையிலேயே ஞானம் ஆகிட்ட. தியானம் தேவையில்லை. பகவான் போல உலகத்தில் யார் சிவா விஷ்ணுவோட இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அது பார்வை தான். இது அப்படியே சுட்டது போல. பேர் ஒரு அரிஜன்னு மலைவாசி தேன் எடுத்துட்டான்டா. அவளுக்கு கலையத்தில் தானே அவள் எடுத்துகிட்டு வர்றா. கலையத்தில் 25 வருஷமாக எடுத்து வச்சு ஃபெயிலானாலாம். ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்துட்டான். கலையத்தில் அவள் துணி கட்டி ஒரு கயிறு கட்டி இப்படி தூக்கிட்டு துணி 25 வருஷம் மலைவாசி. அந்த எங்கேயும் எங்கள் பக்கத்தில் ஏலமலை என்னமோ இருக்குதான். 25 வருஷம் கண்ணா உன்னை பார்க்க கொடுத்து வச்சது. எங்கே இருக்கிற எங்கே கண்ணு கூட நல்லா தெரியல. பாட்டி இங்கே இருக்கிற பாட்டிக்கோ. அவகிட்ட என்ன சகஜமாக இது பிரசாதம்
வச்சேன். வெங்கட்ரத்னம் இருந்தார். எடுத்து வை, அவங்க சாப்பிட மாட்டாங்க, என்கிட்ட நம்ம சாப்பிட்டுடுவோம். என்ன நீங்கள் சாப்பிடுவீங்களா అని கேட்டார். ஆமான்னு சொன்னேன். நம்ம சாப்பிட்டுடுவோம், அவங்க தொட மாட்டாங்க. அவ்வளோ சுற்றி காட்டி விட்டிருக்கிறாரு. இவங்களுக்கு அது அறிவு வந்தாதானா? நல்லா காட்டி விட்டிருக்கிறாரு. உபதேசம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், அவர் போல உபதேசம் உலகத்தில் யாரும் இல்லை. அதை எடுத்து வச்சுட்டாங்க இந்த பாட்டிக்கு. இப்போ முந்து ரெடியார் கூட இருக்கிறார். பாவம், இந்த பாட்டி துணி இல்லை, பசியோடு வந்திருக்குது, யாராவது செய்வாங்களோ என்னவோ தெரியலையேடா கேட்டார். ஆர்டரே கொடுக்குறதில்ல பகவான். இல்லை பகவான் வந்து ரெடியார் எந்திரிச்சிட்டார். இல்லை பகவான், வா பாட்டி நீ சாப்பிட்டு. இல்லை பகவான்கிட்ட நான் ஒன்றும் கொடுக்கல, நான் வாங்கவா? இல்லை பாட்டி, பகவான் எல்லாம் நிறைய இருக்குது, வற்புறுத்தி சாப்பிட வச்சு ஒரு துணி யாரை முந்திர அனுப்பி ஒரு புடவை வாங்கிட்டு வந்துட்டார். எல்லாம் பஸ்ஸுக்கு இதில் நடந்து வந்தாளா, அவ்வளோ தூரத்தில் பஸ் ஏற்றி, யாராவது பஸ் ஏற்றி அனுப்பிட்டா நல்ல இந்த பாட்டியை செய்வாங்களோ என்னவோன்னு கேட்டார். அது வேற. இல்லை பகவான், நான் இது செய்கிறேன், உங்கள் கிருபையினால் எல்லாம் செய்ய முடியும் வந்துட்டு அந்த பாட்டி உடனே சாப்பிட்டுட்டு கண்ணில் ஒத்திட்டு அவர் அப்படி அது வேறு. யாராவது தொடாத ஜாதி வந்துட்டா நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. சரீரத்துக்கு மனசுக்கு அவருக்கு டச் இல்லை. அது விஷயம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கலாம், அவர் பார்வையிலையும் அவர் இருக்கிறது. இது பிறகு எந்திரிக்கும்போது இந்த முழங்காலுக்கு பாருங்க, அதுக்கு ஏதோ வந்துட்டதான், இந்த தைலம் தேய்ச்சாதான் நடக்க முடியும். எந்திரிச்சு சொல்றாரு பகவான். ஒரு தைலம் இருக்குது, அவரே சும்மா மற்றவங்களை தேய்ச்சி விட மாட்டேங்கிறாரு. எனக்கு கை வச்சிருக்குது, கை கொடுத்துருக்குறாரு, அவரே மெதுவாக தேய்ச்சிட்டு வந்து வெளியே போயிட்டு. பகவான் காலமான போது நீங்க எங்க இருந்தீங்க? ராஜபாளையத்தில். அங்கே ஜோதி தரிசனம் காட்டினார். உட்காந்துக்கிட்டே இருந்தா அதே நேரத்துக்கு அப்படியே ப்ளூ கலரா என்ன அழகா மேலே போனது. அப்பயே டவுட் ஆகிட்டு 5 நாள் நான் உபவாசம் இருந்தேன். இருக்கிற வரைக்கும் இன்னும் பகவான் இல்லை, நம்ம சரீரம் வச்சிருக்கக்கூடாது. அப்பே தான் நிறைய தரிசனம் கொடுத்தாரு. மலைக்கு உள்ளே ஒரு குகை போல் இருக்குது. போனேன். முனி ரிஷிகள்லாம் ஹோமம் செய்கிறாங்க, இன்னும் தப செய்கிறாங்க. பகவான் இந்த ஈச்சி சேரில் உட்காருவார், இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஐயா பகவான் நீங்கள் இல்லைன்னு, நீ தான் இல்லைன்ட்டு எதுக்காக நீ அலறது? இருக்கும்போதே இல்லைன்னு சொல்கிறிய, இருக்கிற பொருளே பார்க்க முடியல எனக்கு. சார் தெரியல பகவான், எனக்கு நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கிட்டேன். அதுனா பிரசாதம் ஒருத்தர் முனிவர் எடுத்துகிட்டு வந்தார். பகவான் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க, அவங்க பகவானே கொடுத்துட்டார். அவர் முதல் எடுத்தது. அது வேறு உபவாசம் இல்லையா, தெரியலையா, சாப்பிட்டேன். 5 நாள் அந்த வாசனை இல்லை. எப்படி நிஜம் நினைக்கிறதா, பொய் நினைக்கிறதா? சொப்பனத்தில் தான், சொப்பனும் தெரியல. வந்தீங்க அங்கேருந்து பிரசாதம் சாப்பிட்டேன்னா பகவான் கொடுத்தது. அதுக்கு பிறகு கவலையே இல்லை. பகவான் இருக்கும்போதே நம்ம சும்மா அனாவசியமாக இது செய்கிறோம், துக்கப்படுறோம் வந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டேன்னா காலையில் எழுந்திரிச்ச வீடெல்லாம் வாசனை. நீ என்ன சாப்பிட்டேக்கா என் தம்பி கேட்குறான். ஏதாவது புலவர் இருக்குதா? அந்த வாசனை உலகத்தில் இருக்காது. சரி காலையில் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டேன். அவங்க கூட 2 பேர், என் தம்பி கூட நாங்களும் உபவாசம் இருந்துடுறோம். நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பானே, எல்லோரும் 3 பேரை சாகலை, பாடி போனால் போகுது நான் இருந்துட்டா. பகவான் அது தரிசனம் கொடுத்தாரு. என்ன அழகான இது குளம் இருக்குது, காமதேன் இருக்குது. பகவான் இங்கே உட்கார்ந்தது போல் எல்லாரும் சேவை செய்கிறாங்க பகவானுக்கு. வந்து முனி ரிஷி தான், நம்ம மனுஷர் இல்லை. அவ்வளோ தேஜஸோட சிவநாட்டம் இருக்கிறாங்க. பிரசாதம் கொடுத்தாங்க. 5 நாள் வாசனையே போகலையே. அது எப்படி சொப்போன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு சூட்சுமத்தில் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ நடக்குது ஆத்மா அவ்வளோ. அப்போ தான் அதிலிருந்து துக்கம் இல்லை. எது இருந்தாலும் பகவான் இருக்கிறாரு, எங்கேயும் இருக்கிறார்ல பகவான்.
அறிமுகமாகி வந்த ஆசான் பாதம் வாழ்கவே, மருளை நீக்கி திருளளிக்கும் மறையோன் பாதம் வாழ்கவே, காண்போர் மனதை கவர்ந்து கொள்ளும் கடவுள் பாதம் வாழ்கவே, வேண்டல் வெறுத்தல் இரண்டும் இல்லா விமலன் பாதம் வாழ்கவே, சோதிமயமற்ற